கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது விரைவு நீதிமன்றம். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள் உள்ளிட்ட பல்வேறு கள விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கருப்பசாமி. அவரிடம் பேசுவோம். கருப்பசாமி, இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் என்ன? குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. தண்டனை விவரம் எப்பொழுது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2018ஆம் ஆண்டு கல்லூரி மாணவரை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் இன்று சிறுவைப்புத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் A2, A3 சேர்க்கப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய 2 பேரையும் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். பின்னர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிர்மலா தேவி அவர்களுக்கு குற்றவாளி என அறிவித்ததற்கு பின்னர் அவளுக்கு உண்டான தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்கு முன்பாக அவருடைய வழக்கறிஞர் சில வாதங்களை முன்வைத்தார். இதற்கு அரசு தரப்பிலிருந்து ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த குற்றவாளியின் அறிவிக்கப்பட்ட நிர்மலா தேவி வழக்கறிஞர் மேலும் சில என்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என நீதிபதியிடம் எடுத்து வைத்தார். இதற்கு இன்றே இந்த வாதங்களை எடுத்து வைக்கும்படியாகவும் மேலும் இந்த வழக்கு அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை 2:30 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கருப்பசாமி, இப்ப நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் இந்த தண்டனை விவரம் அறிவிப்பு தொடர்பாக முன்வைத்த வாதங்கள் என்ன? அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு கொடுத்த எதிர்வாதங்கள் என்ன? இந்த வழக்கை பொறுத்தளவில் இது எல்லாமே இந்த வழக்கில் டிஜிட்டல் எவிடன்ஸா இருப்பதாகவும் மேலும் உச்சநீதிமன்றம் இதே மாதிரியான வழக்கில் கூறப்பட்ட தீர்ப்பை மேற்கோள் காட்டிய நிர்மலா தேவி வழக்கறிஞர் இன்று தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த CBCID அரசு தரப்பு வழக்கறிஞர் மேலும் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்காக நாளை வரை இந்த தீர்ப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்பது போன்ற வாதங்களை நிர்மலா தேவி வழக்கறிஞர் எடுத்துரைத்த நிலை அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து இன்றே இந்த வழக்கின் உண்டான தீர்ப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உண்டான தண்டனை விவரங்களை அறிவிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நீதிபதி உணவு இடைவெளிக்கு பிறகு இந்த வாதங்களை வைத்துக் கொள்ளலாம் எனவும் வாதங்களை கேட்டதுக்கு பின்னர் அவங்களுக்கு உண்டான தண்டனை விவரங்களை அறிவிக்கிறேன் என நீதிபதி கூறியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.